இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, திருப்பதி பெருமாளை தரிசிக்கும் போது மட்டும் கோரிக்கைகள் மறந்து போகின்றனவே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நம்மில் அனைவருமே இதனை அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்போம். யாரெல்லாம் திருமலை திருப்பதிக்கு சென்று அந்த பாலாஜியை வெங்கடேச பெருமானை தரிசித்தோமோ அவர்கள் அனைவருக்குமே இந்த அனுபவமானது நேர்ந்திருக்கும். இதில் அடியேனுக்கு தெரிந்து ஒரு வருடத்திலேயே நிறைய முறை அந்த பெருமாளை தரிசிப்பவர்கள் இருப்பார்கள். அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வருவா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை நினச்சா போயிட்டுலாம் வந்துடுவா தெரியுமா. இவர்கள் கூட அந்த பெருமாள் சன்னதிக்குள்ளே செல்லும் பொழுது, அதாவது சன்னதிக்குள்ள அந்த சன்னதிக்கு முன்னதாகன்னு வச்சுப்போமே, அந்த பெருமாளை தரிசிக்கும் பொழுது என்னென்னவோ நினச்சிட்டு போகிறோம் சார். அந்த க்யூவில் போகும்போதெல்லாம் அந்த பிரார்த்தனையெல்லாம் இருக்குது. என் பையனுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைக்கணும்னு நினைக்கிறோம், என் பொண்ணுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறோம், குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறோம், வம்சவிருத்தி ஆகணும்னு நினைக்கிறோம், நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி எத்தனையோ வேண்டுதல்களை அந்த லைனில் போகும்போதெல்லாம் வச்சுட்டே போகிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துவஜஸ்தம்பம் தாண்டும் பொழுது அந்த கோரிக்கைகளினுடைய எண்ணிக்கை என்பது மனதிற்குள்ளாக குறைகிறது. சரி, இதுதான் முக்கியம், இதை மட்டும் நம்ம வேண்டிக்கலாம்னு நினைக்கிறோம். அடுத்தபடியாக அந்த வெண்டி வாக்கிலின்னு சொல்லுவா, அந்த வெள்ளி வாயிலை தாண்டி செல்கிறோம். அந்த நேரத்திலே போகும்பொழுது அந்த கோவிந்தனுடைய திருவுருவம் ஞாபகத்துக்கு வந்து விடுகிறது. அதற்கு அடுத்தபடியாக அந்த பங்காரு வாக்கிலின் என்று சொல்லி அந்த தங்க வாயிலை தாண்டி உள்ளே செல்லும் பொழுது அங்கே அந்த கோவிந்தனுடைய திருவுருவம் தவிர ஏடு குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா என்று கூவிக்கொண்டே செல்கிறோமே தவிர நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் அங்கே மறந்து போய்விடுகிறது. திரும்ப அங்கே ஜரகண்டின்னு சொல்லி அவள் நம்மளை தள்ளி விட்ட பிற்பாடு வெளியில் வந்த பிற்பாடு தான் அடடா நம்ம இந்த வேண்டுதலை வைக்க மறந்துட்டோமே, வேண்டி இருக்கணுமே, ஏன் எனக்கு இது மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தோன்றது அப்படின்னு நம்ம எல்லாருமே இதனை அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்போம். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும் அல்லவா. எதற்காக அங்கே சென்று நம்முடைய கோரிக்கைகளை வைக்க வேண்டும், இதை யோசிச்சு பாருங்களேன். நிச்சயமாக நாம் கேட்காமலேயே தரக்கூடியவன் தான் கோவிந்தன். நம்ம என்ன அங்கே போகும்போது நினச்சிக்கணும் தெரியுமா, வருடம் குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறையாவது உன்னை வந்து தரிசிக்கின்ற பாக்கியத்தை தருவாய். அப்படியே அந்த இறைவனை பார்க்கும் பொழுது ஆனந்த கூத்தாடுகிறோம் அப்படின்னு சொல்றார். நம்முடைய மனமே ஒரு ஆனந்தமான ஒரு பரவசமான நிலையை சென்று அடைந்து விடுகிறது. அந்த இடத்தினுடைய சாநித்தியம் அப்படி. அறிவியல் பூர்வமாக பார்க்கும் பொழுது அங்கே காந்த புலன் என்பது இருக்கிறதுன்னு சொல்றார். அந்த மின்காந்த புலன் சொல்லுவா தெரியுமா, இஎம்எஃப்னு சொல்லுவா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவா. இது போன்ற அந்த இடத்திலே அந்த சந்நிதியை சுற்றி ஒரு காந்த புலம் என்பது இருக்கிறது. அது நம்முடைய மனதினை மயக்க செய்கிறது அப்படின்னு சொல்றார். இதையெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் விடுத்துட்டு நம்ம ஆன்மீக ரீதியாக உணரும் பொழுது அந்த இடத்திற்குள்ளே செல்லும் பொழுது தான் என்கின்ற அகந்தையானது காணாமல் போகிறது. எனக்கு என்ன வேண்டும் என்கின்ற அந்த சுயநலமானது மறந்து போகிறது. இது அத்தனையும் விடுத்து ஒரு பரவச நிலைக்குள்ளே சென்று விடுகிறோம் அல்லவா. இறைவனினுடைய அந்த அழகானது அப்படியே நம்மை ஈர்க்கிறது. அந்த ஈர்ப்பின் பால் லயித்து ஏடு குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா 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 என்று எல்லோரும் உறக்க அந்த கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே தரிசித்து கொண்டே செல்கிறோம் அல்லவா. இதனால் தான் அந்த இடத்திற்கு ஆனந்த நிலையம் என்றே பெயர். ஆனந்தம், உண்மையான ஆனந்தம், அந்த பரமானந்தம், அந்த பேரானந்தம் எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால் அது அந்த இடத்திலே கிடைக்கிறது. தான் என்கின்ற அந்த நிலையையே மறந்து போய் இறைவனுடைய தரிசனம் மட்டுமே முக்கியம். இறைவா நான் உன்னை கண்டுவிட்டேன், முழுமையாக ஒரு பரவச நிலையை அடைந்து விட்டேன் என்று நம்முடைய மனமானது நம்மையும் அறியாமல் அனுபவித்து உணர்கின்ற சூழலாக அங்கே இருக்கக்கூடிய அந்த காலச்சூழல் என்பது அமைந்து விடுகிறது. அதனை முழுமையாக அனுபவித்து விடுகிறோம். அப்படி அனுபவிப்பதால் தான் நாம் என்ன வேண்டிக் கொண்டோம் என்பதையே மறந்துவிட்டு அங்கே செல்லும் பொழுது நம்முடைய பிரார்த்தனையானது நம்மிடம் இருந்து காணாமலேயே போய்விடுகிறது. ஏன் என்று சொன்னால் இறைவனுக்கு தெரியும் நமக்கு என்ன வேண்டும், நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரிகிறது. நாம் அனைவற்றையும் மறந்து முழுமையாக அவனுடைய திருப்பா
பாதங்களையே சரணடைந்து அந்த முகத்தை பார்த்து கொண்டே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டே செல்லும் பொழுது நம்முடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி அடைந்து விடுகிறது. அதனால தான் நம்ம அங்கே போகும் பொழுது நம்முடைய வேண்டுதல்களானது மறந்து போகிறது. வெளியில் வந்த உடனே அச்சச்சோ நான் இதை வேண்டிக்கலையே, அதனால் ஏதாவது தவறு நடந்துருமா, எனக்குரிய வேண்டுதல்கள் நிறைவேறாதா அப்படிங்கிற அந்த ஏக்கமே தேவையே இல்லை. வெளியிலே வந்து அந்த கோபுரத்தை பார்த்து அப்படியே சுற்றி வரும்பொழுது அங்கே விமான வெங்கடேஸ்வர சுவாமி என்பவர் இருப்பார். அவரை பார்த்து கூட நமஸ்கரித்து, பெருமாளே நான் உன்னை தரிசித்து விட்டேன், இந்த தரிசனம் நான் பெற்ற இந்த இன்பத்தினை இந்த உலகத்திலே இருப்பவர்கள் அனைவரும் பெற வேண்டும், எல்லோரும் இந்த பரவச நிலையை அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்து கொண்டாலே போதுமானது. நமக்கான தேவையை கண்டிப்பாக இறைவன் நிறைவேற்றுவார். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதே போன்று உங்களுடைய மனதிலும் நிறைய கேள்விகள் என்பது எழலாம். இவை அனைத்தையும் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழுதி அனுப்புங்கள். நம்முடைய நிகழ்ச்சியிலே அவை பற்றி தெளிவாக விவாதிப்போம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.